வேண்டிய கேள்விகளை கேட்கிறோம். சரியாக இருந்தால் முதலமைச்சரிடம் கொண்டு செல்லுங்கள். சரியில்லை என்றால் கல்வித்துறை அமைச்சர் சிரிப்பது போல் நீங்களும் சிரித்துவிட்டு போய்விடுங்கள். இதுதான் இங்கே கேட்க வேண்டிய கேள்வி. இந்த அரசு எக்ஸாமை நடத்தும் பொழுது நாங்கள் ஆதரித்தோம். ஸ்டார் கொஸ்டின் வழக்கில் ஸ்டே உடைத்து அதை வெற்றி பெற்ற போது ஆதரித்தோம். ஆனால் திட்டமிட்டு பணி நியமனத்தை இந்த அரசு தாமதப்படுத்துகிறது. அதனால் எதிர்க்கிறோம். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 30ஆம் தேதி வரைக்கும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், அது நவம்பர் 30க்கு பிறகு இந்த அரசை நம்பி ஏமாந்த கட்சிகள் நம்ம அனைவருமே எல்லாமே உறுப்பினர்கள். நான் முதலமைச்சரிடம் ஒரே கேள்வி கேட்கிறேன். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியை பார்த்து செஞ்சீங்களா, சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு கத்தி கூப்பார கூட்டீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள பணி நியமனம் சொன்னீங்களா, செஞ்சீங்களா? இனி முதலமைச்சரிடம் மனு கொடுப்பு போவதே கிடையாது. அவரை பார்த்து செஞ்சீங்களா, சொன்னீங்களா, செஞ்சீங்களா, இதெல்லாம் கேட்க போறேன். நான் ஒரே கேள்வி, இந்த வழக்கு என்ன டீ சாப்பிடுற மாதிரி இந்த வழக்கு தூக்கி போடுறதுதான். அரசு வழக்கறிஞர்கள் எவ்வளவு வழக்கறிஞர்கள் முனைவரி பார்த்துக்கிறாங்க. எதுக்கு நீங்க அங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? திறமையான வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் யாருமே கிடையாதா? தமிழ்நாட்டில் ஒரு திறமையான அரசு வழக்கறிஞர் கிடையாதா? சொல்லுங்க. நான் வாதாடுறேன், நான் போய் வாதாடுறேன், சொல்லுங்க. ஏன் இல்ல? அரசு திறமையான அரசு வழக்கறிஞர் ஒருவர் கூட கிடையாது. நான் எவ்வளவு கல்வி அமைச்சர் பார்த்துருங்க. அன்பழகன்ல இருந்து, ஆற்காடு வீராசாமியில இருந்து, செங்கோட்டையில இருந்து, சி.வி. சண்முகம் இருந்து பார்த்திருக்கிறேன். பொன்முடி தங்கந்தனசன் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கல்வி அமைச்சர் நான் பார்த்துட்டே இல்லைங்க. ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க, கல்வித்துறை அமைச்சர்கிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க, இந்த பணி நியமனம் என்னாச்சு, 3192 பணி நியமனம் என்னாச்சுன்னு கேட்கிறாங்க. விரைவில் இருக்கட்டும், அடுத்த இன்னொரு வழக்கு இருக்குங்க. ஆனா வழக்க நாங்க கொண்டு வர முயற்சி பண்றோம், தடை போடுறாங்க. கேவலமா இல்ல? நீ அரசு வழக்க கொண்டு வரணும், யார் தடுக்கிறது? அரசு யார் தடுக்கிறது? அப்ப என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம்? என்ன உங்களுக்கு அதிகாரமே கிடையாதா? டம்மியா? முதலமைச்சர் அவர்களே, பிப்ரவரி 28க்குள் பணி ஆணை கொடுங்க, இல்ல கல்வித்துறை அமைச்சரை மாத்துங்க. ஒரே வார்த்தை, கல்வித்துறை மாத்துங்க. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஆசிரியர் திட்ட மனசு ஒருங்கிணைப்பாளர், தயவு செய்து போசி தூக்குங்க, வேணும் தூக்குங்க. தேவையில்ல, நம்பி ஏமாந்தோம். பனி புயல் என்னது கூண்டு இதை போட்டு நான் வந்தேன். என்ன சொல்றது, புயல் எச்சரிக்கை கடந்த 3:30 மணிக்கு கிளம்பி வந்தேன். முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சரை பார்க்கறதுக்கு வாங்க, உங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்க வாங்கினாரு. ஒரு சிக்கி புயலை போட்டு சிக்கி ஒரு மூலையில படுத்துன்னு கிடந்தேன். படுவாய் பசங்களா, ஏன்டா எங்க தாலியை அறுத்து கொடிக்கிறீங்க? பதவி எங்களுக்கு கொடுங்க. நாங்க என்ன உங்கள்கிட்ட பிச்சை கேட்கிறேன், எதுக்கு எங்களை இப்படி தாமதப்படுத்துறீங்க? பணி நியமனம் கொடுங்கள். இனிமேல் முதலமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை மனு கொடுப்பது கிடையாது. சாவுக்கான போராட்டம் கிடையாது. இதை முடிச்சிடும். சாவுக்கான போராட்டம் செஞ்சீங்களா? இதான் உங்கள்கிட்ட கேட்க போறோம். இங்க உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.